வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் இந்த மாத வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். தாழ்த்தப்படும் மலைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். லூக்கா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமியிலே வருவதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் ப்ராப்பஸ், ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, ஆமென். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது, ஆமென், மனு வர்க்கத்தினுடைய குறைகள் நீங்கும், பள்ளங்கள் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். அல்லேலூயா. 2வது என்ன சொல்லப்படுகிறது? சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், தடைகள் விலகும். அல்லேலூயா. 3வது, கோணலானவைகள் செவ்வையாகும். 4வது, கரடானவைகள் சமமாகும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது நிறைவேறக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த காரியங்கள், பள்ளங்கள் எப்படி உண்டானது? தடைகள் எப்படி உண்டானது? கோணல்கள் எப்படி உண்டானது? கரடு முரடுகள், கரடானவைகள் எப்படி உண்டானது என்றால், அது சாத்தானுடைய விழுகையினாலே உண்டானது. சாத்தானுடைய விழுகை அது பள்ளத்தை உண்டாக்கிற்று. சாத்தானுடைய விழுகை அது தடைகளை உண்டாக்கிற்று. சாத்தானுடைய விழுகை அது கோணல்களை உண்டாக்கிற்று. சாத்தானுடைய விழுகை கரடானவைகளை உண்டாக்கிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, சொல்லுங்க, அவனுடைய விழுகை, இவருடைய வருகை. நான் சொல்றேன், எந்த விழுகையும் வருகையில மாறும். ஹல்லேலூயா. எந்த விழுகையும் உங்க வாழ்க்கையில கூட, எந்த ஃபால்ச்சர், எந்த தோல்வி, எந்த விழுகையா இருந்தாலும் அது வருகையில மாறும். எந்த விழுகையில நீங்க இருந்தாலும், இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது, இயேசு உங்களுக்குள்ளே என்டர் ஆகும்போது எல்லா விழுகையும் மாறும். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானால 4 காரியங்கள் நடந்தது என்று சொன்னேன். 1, குறைவு உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? அங்கிருந்த நிறைவெல்லாம் போய்விட்டது. 2வது என்ன உண்டாயிற்று? தடைகள் உண்டாயிற்று. 3வது என்ன உண்டாயிற்று? கோணல்கள் உண்டாயிற்று. தேவன் ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, இப்ப எப்படி ஆயிடுச்சு? கோணல் ஆயிடுச்சு. 4வது என்ன உண்டாயிற்று? கரடுகள். கரடு, அன்ஷேப்லெஸ். ஷேப்பா இருந்ததெல்லாம் எப்படி மாறிட்டு? ஆமென், ஷேப்லெஸ்ஸா மாறி போச்சு, கரடுகளாய் மாறி போச்சு. 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்தபோது இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. ஹல்லேலூயா. 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்தபோது எல்லா கோணல்களும் நேராகிறது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்தபோது எல்லா மேடுகளும் கரடுகளும் சமமாகிறது. ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த நாளின் செய்தியை முடிக்கிறேன். தாழ்த்தப்படும் தடைகள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, மலைகள் என்று சொல்லும்போது அது தடைகள் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. செருபாபேல் காலத்தில் 2வது டெம்பிளை கட்ட வரும்போது, 1வது ஆலயம் நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது? சாலமோனால் கட்டப்பட்டது, நேபுகாத்நேச்சரால். 2வது ஆலயம் செருபாபேல் தலைமையிலே கட்டப்படுகிற ஒரு நிலைமை. 2வது ஆலயத்தை கட்ட செருபாபேல் டீம் வரும், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வரும்போது அங்கே 16 வருஷங்கள் தடை உண்டாகிறது. அந்த தடை எப்படி தருகிறது? பர்வதம் மாதிரி தருகிறது. அதனால சகரியா 4ஆம் அதிகாரத்தில்
ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. பர்வதம் தடையாயிருந்தது, அல்லது தடை பர்வதம் மாதிரி இருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவைகள் என்ன செய்யப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? தாழ்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 16 வருஷம் அந்த ஆலயத்தை கட்ட விடாம ஆமென் சாத்தான் அதை தடுத்தான். இப்பொழுது வரை அந்த 3ஆம் ஆலயம் கட்டப்படவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு ஆலயமே இல்லை. ஆலயம் இருந்த இடத்திலே மசூதி இருக்கிறது, ஹலஸ்கா மசூதி இருக்கிறது. அது பொதுவானதாக இருக்கிறது, காமன் வர்ஷிப் பிளேஸாக இருக்கிறது. எல்லாரும் அதில் போகலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் 3வது ஆலயத்தை கட்டுக்கு முன்னாடி இயேசு வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆமாம். 2வது ஆலயத்தை அவர்கள் கட்ட நினைத்த போது தடைகள் எப்படி இருந்தது? ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தது. அப்போ சத்துரு என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய விடாமல், நாம் சாதிக்க வேண்டிய சாதனையை சாதிக்க விடாமல் நம்மளை பாதியில நிறுத்த வைக்கிறது அவனுடைய டெக்னிக்கல். சாதனைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், வேதனைக்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்தது சாதனை செய்வதற்கு. அல்லேலூயா. ஆமாம். நான் மாரநாதா அவருடைய வெள்ளி விழாவுக்கு ஒரு பாட்டு எழுதினேன் இல்லையா, ஒரு டியூனில். அதை எங்களுடைய தலைவர் ரொம்ப பாராட்டினார். ஒரு மேடையிலே அழுதுட்டார். அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, மாரநாதா சாதனை சாதனை செய்து என்றும் சாட்சியாய் நிற்கிறதே, சாட்சியாய் நிற்கிறதே அப்படின்னு ஒரு சரணம் வரும். அப்போ தேவன் ஒரு டினாமினேஷனாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அவன் சாதனை செய்யும்படி அழைத்திருக்கிறார். சாதனை செய்யும்படி அழைத்தா அதுக்கு எப்படி அல்லலியா வந்திருக்கணும்? இந்த வாலிபர்கள் சாதனையாளர்களாக மாறுறீங்களா, நீங்கள் வேதனையாளர்களாக இருக்கீங்களாங்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைலை வச்சு தான் we can find out. நீ இயேசுவை ஏற்று பிறகு உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் பல வகை, பறவைகள் பல வகை. ஆனால் ஆஃப்டர் த ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவுக்கு பிறகு கிபி கிமு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கிறது? கிமு கிபி என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிறகு உங்கள் லைஃப் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாதனையே செய்ய மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வேதனையாக இருப்பீங்க. ஏன்னா உங்களை சாதிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒருவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சாதனை என்பது வேதனையில் தான் இருக்கிறது. சுனிதா வில்லியம் பூமியில் கால் வைத்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பாராட்டினாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எல்லாம் பிரார்த்தனை, அவங்கவுங்க கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த யோனா கப்பலில் புயல் வந்தோடனே அவங்கவுங்க சாமியை கும்பிடுற மாதிரி அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் பூமியில் வந்தபோது அவர்கள் ஒரு பெரிய சாதனை பெண்மணி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்க பட்ட பாடு, அந்த சாதனை வேதனையில் தான் சில சாதனையே இருக்கும். அல்லேலூயா. வேதனை இல்லாமல் சில ரோம ராஜ்யம் யூதர்களை அடிமைப்படுத்தியிருந்த போது அதில் ஒரு புரட்சியாளர் எழும்பினான். அவன் பெயர் என்ன? பராபாஸ். அல்லேலூயா. பராபாஸ் ஒரு புரட்சியாளர், ஒரு டெரரிஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இயேசு வருவார். ரோமர்கள் யூதர்களை எப்படி வைக்கிறாங்க? அடிமைப்படுத்தி வாங்குறாங்க, வரி வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் வரி. குடிக்கிற தண்ணிக்கு வரி,
சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி, குளத்தில் பிடிக்கிற மீனுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி வரி வரின்னு போட்டு தள்ளுறான். அப்போ அதில் புரட்சியாளனாக எழுப்பினவர் தான் பராபாஸ். இந்த யூதாஸ் இருக்கான் பாருங்க, நீங்கள் யூதாஸை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அவன் ஒரு பெரிய பழுத்த அரசியல் தந்திரவாதி. அவன் இன்னொரு டினாமினேஷனை நடத்திக்கிட்டு இருந்தான் யூதர்களுக்கு ஆதரவாக. ஆனால் அதில் அவன் சக்சஸ் ஆகலைன்னு சொல்லி, அவன் சாதனை பண்ண முடியலைன்னு சொல்லி, அவன் இப்போது பராபாஸோடு வந்து இணைகிறான். யூதாஸுங்கிறது ஏசுநாதர் எடுத்து சீடர் நம்ம நினைச்சிடறோம். அதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. யூதாஸ் பயங்கரமான ஆளு. சீசர்களே பெரிய திறமை வாய்ந்தவன் யூதாஸ். அதனாலதான் அவனை ட்ரெஸரரா வச்சிருந்தார். அல்லேலூயா. பணப்பையை சுமந்தவனும். அல்லேலூயா. இப்ப ட்ரெஸரர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்மளையும் ஒரு ட்ரெஸரர் தானே வச்சிருக்கிறேன். நான் சொல்ல, நீங்கெல்லாம் யூதாஸ் கிடையாது. யூ ஆர் ஆல் பிளஸ்டு. உங்க கூடை நிரம்பும். யுவர் பாஸ்கெட் வில் ஃபுல் ஃபில் ஃபுல் ஃபில். அல்லேலூயா. ஆமென். இவன் வந்து பராபாஸோட இணையும் போது பராபாஸுக்கு ரொம்ப உற்சாகம் வந்துருச்சு. அப்போ யூதாஸ் சொல்லுவான், அவன் சொல்லுவான், பராபாஸ் சொல்லுவான், கொடிய ரோம சாம்ராஜ்யம். யூதாஸ் சொல்லுவான், கொடிய ரோம சாம்ராஜ்யம் மண்ணாக போவது திண்ணம் பராபாஸ். ஆனால் எதையாவது சாதிக்க வேண்டுமானால் எதையாவது இழக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதை சொல்லுவான், ஒரு டயலாக் சொல்லுவான். ஆனால் பராபாஸ் சாதிக்கலை, இயேசு சாதிச்சாரு. பராபாஸ் இந்த பூமியில் இருந்த காலத்தில் தான் இயேசு வர்றாரு. சொல்லுங்க. இயேசு வரும்போது ரோமர்களுக்கு எதிரான கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் பல நாட்கள் கிளர்ச்சி இருந்தது போல இயேசு வரும்போது ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புரட்சியில பராபாஸ் தீவிரவாதி. இவன் பார்க்கிறான், இவன் யூதாஸ் வந்து பராபாஸோட பார்த்தா பராபாஸ் பட்டயத்தை வைத்து சாதிக்க நினைக்கிறான், கத்தியை வைத்து சாதிக்க நினைக்கிறான். ஆனா பராபாஸ் இருந்த காலத்திலேயே ஒருத்தர் கருணையினால சாதிக்கிறார். அல்லேலூயா. இவன் கத்தியை வைத்து சாதிக்கிறான், பட்டயத்தை உருவுகிறான். அவன் கூட 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 கள்ளர்கள் தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒருத்தர் வலதுபுறத்திலும் ஒருத்தர் இடதுபுறத்திலும் பராபாஸுக்கு இருந்தார்கள். அவங்க 2 பேருக்கு நல்ல பேர் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெரியணும்னா நீங்க உங்க வீட்டில் போய் கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அதை கூகுளில் ஒரு 15 நிமிஷம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப கவனிங்க, சாதிக்க முடியல. இவன் பின்னால ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி. யார் ஃபாலோவர்ஸ்? பராபாசனுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறான், குத்துறான், உதைக்கிறான். ஆனா அதே காலத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கருணையினாலே சாதிக்கிறார். அல்லேலூயா. அவர் பின்னாலே ஒரு பெரிய மாஸ் போகிறது. இவன் புரட்சியாளன் பின்னாலே ஆள் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய புரட்சி பண்ண வந்த இயேசுக்கு பின்னால என்ன இருக்குது? ஒரு கிரேட் மல்டிடியூட் இருக்கிறது. உடனே இந்த யூதாஸ் என்ன பண்றான்? பராபாசு கிட்ட இருந்து யாருக்கிட்ட போறான்? இயேசு கிட்ட போறான். அப்ப இயேசுனுடைய சீசர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இவனை மட்டும் சேர்த்துக்காதீங்க, இவன் ரொம்ப தில்லுமுள்ளு பைய. ஆனா அவனைத்தான் இயேசு எப்படி சேர்த்தாரு? அவனை மட்டும்தான் முத்தம் கொடுத்து சேர்த்தாரு. என்னதான் பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியல. மற்ற எல்லாவனையும் கட்டி பிடிச்சு சேர்த்தாரு. ஏன்னா அது வந்து கல்ச்சர், நம்ம இப்படி கை கொடுக்குற மாதிரி அப்படி. ஆனா இவனை மட்டும் என்ன பண்றாரு? அந்த முத்தத்தை திரும்ப எங்க கொடுப்பான்? அதை கரெக்டா பஞ்சு டைலாக் ஆண்டவர் விடுவார். என்ன கொடுக்குறாரு? என்ன சொல்றாரு? 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை விற்கலாகுமோ? 30 வெள்ளி காசுக்கு
தரிசனத்தை இழந்து, சாதனையை இழந்து, அவனும் சாதனை ஆளானா மாறி இருக்க முடியும். இயேசுவோடு இருந்த 12 சீசர்களும் எப்படி மாறினார்கள்? ஆமென். அவங்க கிட்ட வேதனையிலும் அவர்கள் சாதனை செய்தார்கள். ஆனால் அந்த யூதாஸ் வேதனையாகவே என்ன செஞ்சான்? மரித்து போனான், சூசைட் பண்ணிட்டான். கூட இருந்தவன் தான் ஆண்டவர் பஸ்கா ஆசரிக்கும் போதெல்லாம் அவனை தான் சொல்லுவார். ஏன்னா அவன் செலவெல்லாம் அவன் தான் பார்ப்பான். அப்படி இருந்தவன் சாதிக்க வேண்டியவன் இப்போ எப்படி போயிட்டான்? வேதனையில் வாழ்ந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா கவனிங்க. ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னாலே சாத்தானுடைய தடை இருக்கும். அதுதான் மலை. அது விசிபிளாகவும் இருக்கலாம், இன்விசிபிளாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சில தடைகளை தாண்டிதான் அதை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, இயேசு துணிக்கையை தோய்த்து யூதாசுக்குள்ளே கொடுத்த உடனே சேட்டன் என்டர். சாத்தான் யூதாசுக்குள் எப்ப? கம்யூனியன் எடுக்கும்போது. லிசன் கேர்ஃபுல்லி. கம்யூனியன் எடுக்கிறதுனால நான் யோவான் நினச்சிடாதீங்க. கம்யூனியன் எடுக்கும் போதே சாத்தான் உள்ள வந்தான். ஏன்னா இவன் சாதிக்கிறத அதை தடுக்கணும். இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்யூனியன் எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. சம்படி திங்கிங். நான் சொல்கிறேன், கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் தான். ஏன்னா அவன் இருதயம் சரியில்லாதது. அவனுக்குள்ள என்ன இருந்தது? பண ஆசையும் புகழும் இருந்தது. புகழாசை. என்னை எல்லாரும் புகழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாட்டன் will enter in you. என்னை எல்லாரும் பாராட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாத்தான் உள்ள வரும். ஏன்னா அவனுக்கு எல்லாரும் அவனை என்ன செய்யணும்னு நினைக்கிறான். இது பெரிய சப்ஜெக்ட். இப்போ நான் உள்ளே போயிட்டேன், எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியலை. இப்படிதான் தடைகள் வருகிறது. இப்படிதான் தடைகள் வருகிறது. கர்த்தர் நம்மளை ரட்சித்ததின் நோக்கம் நாம் வேதனைக்கு அல்ல, சாதனைக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அதிலே வரும் சோதனை. ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, ஆமா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, நானே எல்லாம் சொல்லிக்கணும், தீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா. இப்போ உங்களை சாதிக்க விடாதபடி, உங்கள்கிட்ட சில டேலண்ட் இருக்கலாம், உங்கள்கிட்ட சில திறமைகள் இருக்கலாம், அந்த திறமைகள் வெளியே வராதபடிக்கு சாட்டன் அமைக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்று, பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் ஷை. என்னது? என்ன ஸ்பெல்லிங்க? எஸ்கேச் ஐயா ஒய்யா? ஆமாம். என்னது அது? அதுக்கு பேர் என்னது தமிழில்? ஷைன்னு சொல்லலை, ஷை கூச்சம். எஸ்கேச் ஒய். அது ஷைன் பண்ணுறது நீ பண்ணு, அதுக்கு கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் உனக்குள்ள ஷைய வச்சோம்னா நீ பைய இறங்கிடுவ. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட காலையில் வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ணி வாலிபர் மெசேஜை எடுனார், உடத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் தான் வாக்குத்தத்தத்தை ஒரு செய்தி தான் கொடுத்துருக்கோம். ஒரு செய்தியில கூட முடிக்கக்கூடாதுன்னு வாக்குத்தத்த செய்தி எடுத்தேன். ஆனால் இப்போ யூத்துக்கு தான் பேசும்படி என்னை ஏவிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். உங்கள்கிட்ட ஷை வரக்கூடாது. நீங்கள் ஷைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆமாம், நிறைய சந்தர்ப்பங்கள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நீங்கள் இதை செஞ்சிருக்கணும், இந்த இடத்துல நான் பாட்டு பாடி இருக்கணும். உங்களை எல்லாரையும் விட என்ன மாதிரி ஷை டைப் யாருமே கிடையாது. ஐ ஆம் டெல்லிங் ட்ரூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த இடத்துல நான் பாடலாம், இந்த இடத்துல டாக் கொடுக்கலாம், இந்த இடத்துல இதை செய்யலாம்.
ஆனால் சாத்தான் சிலரோட அநேக நேரம் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றிடுவான். கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் வருகிற சந்தர்ப்பத்தை எல்லாம் தவற விட்டுருவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தை தவற விட்டீங்கன்னா திரும்ப வரவே வராது. சில சந்தர்ப்பங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அத நம்முடைய கூச்ச சுபாவத்தில் நீங்க தவற விட்டீங்கன்னா, சாத்தான் உங்களுக்குள்ள ஒரு கூச்சத்தை கொடுத்து நீங்க தவற விட்டீங்கன்னா, you will not get ever. புரியுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசு பெரிய பாவத்தை தடைகளை கொடுக்கல. சிலருக்கு மலையே என்னதுதான், மலையே கூச்சம்தான். ஒரு தடவை எங்கேயோ போய் ஒரு கூகுள் மீட்டில் பைபிள் வாசிக்கணும்னு ஒரு வாலிபர்கிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கு கூச்சம் கை காலெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சான். ஆமாம், ஐயோ ஐயோ. சிலருக்கு ப்ரெஷர் ஏறிடுது. என்ன ஏறிடுது? ப்ரெஷர் ஏறிடுது. நீங்கள்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா? நான் அப்புறம் தான் நினச்சேன், என்னடா ஒரு பைபிள் படிக்க சொன்னதுக்கா இவ்வளோ பிரச்சனை? ஆமாம், பிரச்சனை எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியாது, எந்த புத்துக்குள்ள எந்த பாப்பு இருக்குன்னு தெரியல. அதனால சிலரை எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது. ஒருத்தர் அப்படித்தான் ஒருத்தரை ஜெபம் பண்ணுங்கன்ட்டேன். அவருக்கு ஆல்ரெடி அவர் ப்ரெஷரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ரெஷர் ஏறிடுச்சு, மேலெல்லாம் வேர்க்குது. அப்போ என்ன பிரச்சனை அங்கே இருக்கு? கூச்சம் அங்கே இருக்கிறது. இது ஒரு தடை, இது ஒரு மலை, இதுதான் தடை. இன்னைக்கு நிறைய பேர் ஷைன் பண்ணுறதுக்கு தடை என்னது? கூச்ச சுபாவம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி இல்லைன்னா நல்லது தான். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்துறதுனால சொல்கிறேன், நீ கர்த்தருக்காக ஷைன் பண்ண முடியாமல் உங்கள் காரியங்களை ஆமென் தடை வருதுன்னா, அங்கே கூச்ச சுபாவமோ ஏதோ ஒரு தடை அங்கே என்ன செய்கிறது? இருக்கிறத. இப்படி நிறைய தடைகளை சத்துரு நமக்குள்ளே போடும்போது அது எப்படி தெரிகிறது? மலையாய் மாறுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு நமக்குள்ள வரும்போது எந்த கூச்ச சுபாவமும் வரக்கூடாது, எந்த தடையும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமாம், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒருவேளை நான் வேதனையில் இருந்தாலும் என் வேதனையில் என்ன வர வேண்டும்? ஒரு சாதனை என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இப்ப சிலருக்கு பாருங்க, நான் சொன்னல ஒரு பைபிள் வாசிக்க சொன்னது அந்த பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியுது? மலை மாதிரி இருக்கிறது. அப்ப ஒரு ஜெபம் பண்ண சொன்னது தப்பா அப்படின்னா அவங்களுக்கு அது தப்பு. அப்புறம் அந்த பிரதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுறதையே விட்டுட்டாரு, சகோதரர்கள் கூட்டத்துக்கு வர்றதை விட்டுட்டாரு. ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்ன பிரச்சனையா என்னது? ஆமாம் பாருங்க. அப்போ பிசாசு எந்த அளவுக்கு நமக்கு, ஒருவேளை நம்ம சொல்ற இது என்னுடைய நேச்சர்னு சொல்லலாம், ஆனால் நேச்சர் இருக்குது. ஆனால் இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது நேச்சர் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு வந்த பிறகும் நேச்சர்னு சொல்லக்கூடாது. அப்புறம் வந்துடும் ஃபால்ச்சர், விழுகை வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் எல்லாம் மலை மாதிரி இருக்குதுன்னா அவைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த மலைகளை தகர்த்து, ஹல்லேலூயா, தடைகளை என்ன செய்யணும்? நம்ம தகர்க்க வேண்டும். அதனாலதான் மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னாலே என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னாலே என்ன செய்கிறார்? அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் அதை நீக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. முன்னாலன்னா சொல்லாம கை தட்டுவீங்க. எந்த தடையா இருந்தாலும் இயேசு உள்ளே வரும்போது மலைகள் சமமாகும்.
ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமென், ஆமென். இயேசுவை யூஸ் பண்ணுங்க. எந்த காரியத்துக்கு இயேசுவை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் இயேசுவை கூப்பிடுங்க. அது உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பு காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் யாரை கூப்பிடுங்க? இயேசுவை கூப்பிடுங்கள். அவர் உள்ள வந்தார்னா எல்லா மலைகளும் உடையும். ஆமென். அவர் உள்ள வந்தார்னா என்ன செய்யும்? எல்லா தடைகளும் என்ன செய்யும்? உடையும். எல்லா தடைகளும் உடையும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் தடை பண்ணுகிறான் என்று 1 தெசலோனிக்கேயர் 2:18 சொல்லுகிறது. சாத்தான் தடை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தடை பண்றது யாரு? சாத்தான். சாத்தானுடைய வேலை என்ன வேலை? ஆமா, நீங்க ஜெபிக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா உங்களை ஜெபிக்க விடாம தடை பண்றது யாரு? நீங்க நினைப்பீங்க பரவாயில்லங்க, அதனால என்ன இருக்கு. அப்ப என்னென்ன காரியங்கள் தேவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை காரியங்களுக்கும் தடையை உண்டாக்குறது யாரு? சாத்தானுடைய வேலை தடையை உண்டாக்குற வேலை. அல்லேலூயா. இன்னும் என்ன பண்ணுது தெரியுமா? நிறைய காரியங்கள். வேதம் வாசிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், அவன் கர்த்தருடைய ஆராதனையை கவனிக்க விட மாட்டான், செய்தியை கவனிக்க விட மாட்டான். எல்லா காரியத்தையும் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நமக்கு மலை மாதிரி தெரியாது, ஆனா அது மலையாக மாறிவிடும். ஒரு நாள் அது குன்றாகத்தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனா அதை கவனிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? பெரிய மலையாய் மாறிவிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மனுஷரால தடைகள் வரும், சாத்தானால மட்டும் இல்ல, மனுஷரால தடைகள் வரும். சங்கீதம் 124:1 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கோபம். நல்ல கவனிங்க, மனுஷரால் வருகிற தடைகள். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்ன, எல்லா மனுஷரும் நல்லவங்க நினைக்காதீங்க. இயேசு தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. அல்லேலூயா. ஆமென். யாருகிட்ட இருந்து எந்த தடை வரும்னு தெரியாது, ஆனா சொல்ற இயேசு நமக்குள்ள இருக்கும்போது எல்லா தடையும் உடையும். அல்லேலூயா. மனிதர்களும் சூழ்நிலையும் என்னை எதிர்க்கும் போது உன் கரமோ என்னை காக்கும், எனக்காயாவும் செய்யும். எதிர்த்து வந்த தீமை அனைத்தும் சாய்ந்த மதில் போலாகும். ஒரு அற்புதமான பாடல். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர்ப்புகளும் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாகும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கிறோம் மனுஷர்கள் நல்லவங்க தான், ஆனா நல்லவங்கிட்டையும் என்ன இருக்கும்? சில தீமை இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு வசனம் இருக்கா இல்லையா? யாருக்கு எச்சரிக்கையா இருங்க? ஆமென். மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்க. கவுத்தி விட்டுருவாங்க, பழகுவாங்க. நல்லா. அதனாலதான் யாருக்கிட்டே ரொம்ப பழகாதீங்க. பிலீவர்னா பிலீவருடைய கேட்டகரியில இருங்க, அதை மிஞ்சி போகாதீங்க. ஆரோனை பார்த்து சொன்ன மாதிரி, ஏன் மிஞ்சி போகிறீர்கள்? போகாதீங்க, மிஞ்சி போகாதீங்க. பிலீவர்னா சபைக்கு வரதோட வச்சுக்கோங்க. தேவையில்லாம போன்ல கான்டாக்ட் பண்றது தேவை கிடையாது. ஏன்னா அதுல என்ன வருதுன்னா பிரச்சனைகள் வருது. அதுல தான் குறை சொல்ற ஆவி வேலை செய்யுது. உன் ஃப்ரெண்டு சரியா இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு குறை சொல்றவன நீங்களும் குறை சொல்ற மாறிடுவீங்க. இன்னைக்கு சபையை குறை சொல்ற மக்கள் பெருகி இருக்கிறாங்க. நான் நம்ம சபையை சொல்லல, ஆனா காரணம் என்ன? அது ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும். பிவேர். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷரால் வருகிற தடைகளையும்
கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வரும்போது உடைச்சி தள்ளிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியில் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை மலைகள் வந்தாலும் அதை உடைக்கக்கூடிய ஆமென் இயேசு நம்ம கூட இருக்கிறார். இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. இப்ப யாரை பார்க்குறீங்க? இயேசுவை பார்க்குறீங்களா, மலையை பார்க்குறீங்களா? somebody is seeing always their problem. பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, தேவையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அது எத்தனை கோடியாக இருந்தாலும் அது அவருக்கு மேட்டர் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அது நமக்கு மலை மாதிரி தெரியலாம், ஆனால் அவர் உள்ளே இருந்தால் அது பனியாக போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே மனுஷர்களால் வரும் தடைகளும் உடையும். அப்புறம் ஒரு தடை இருக்குது, என்னென்னா அதான் பெரிய தடை. சாத்தான் தடையை சமாளித்து வந்துடலாம், ஜபத்தில் சமாளித்து என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். ஏன்னா இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள். ஆமாம், அதுக்கு தான் சபையில் உபவாச ஜபம் வைக்கிறது. இவ்வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் ஒழிய வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. 3வது, மனிதன் தனக்குத்தானே சில தடைகளை உண்டாக்கிக்கிடுவான். பாருங்க, தனக்குத்தானே உண்டாக்குகிற தடைகள். அதுக்கு கர்த்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தானும் வேலை செய்ய மாட்டான். இவங்களுக்கு இவங்களே themselves, அவங்களுக்கு அவங்களே சில தடைகளை உண்டாக்கிடுவாங்க. இந்த கெட்டகுமாரன் போய் கிடக்கிறான் பாருங்க, பண்ணி மேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறான். இது யாரும் அவனை அப்படி விரட்டினாங்களா வீட்டை விட்டு? யாரும் வீட்டை விட்டு விரட்டினாங்களா? யாருமே விரட்டலை. அவன் ஃப்ரெண்டு கெடுத்த கெடுதி. இன்னைக்கு நிறைய பேரை ஃப்ரெண்டு கெடுக்கிறான். அவன் நல்லா இருவான், நீ அப்படியே இருப்ப. அவன் உயர்ந்துருவான், உன்னை காலை வாரி விட்டுட்டு அவன் நல்லா இருப்பான், நீ அப்படியே இருப்ப. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் உட்காந்துக்கிட்டு இருப்ப. இவன் அப்படி தான் ஃப்ரெண்டு கெடுத்து விட்டான், அவனால கெட்டுட்டான். இப்போ எங்கே போய் இருக்கிறான்? பண்ணி திங்கிற. அவன் பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு பண்ணி திங்கிற பண்ணி பேல ஆகிட்டான். நல்ல பர்சனாலிட்டியாக இருந்தவன் எங்கே இருந்தான்? ஃபாதர் அப்பா வீட்டில் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஆமாம் சாப்பாடு, பிரியாணி எல்லாம். ஆனால் இப்போ பண்ணியோட சேர்ந்து பண்ணி போயிட்டான். அவனுக்கு அவனே என்ன செஞ்சிட்டான்? ஆமாம், கெடுத்துட்டான். அப்போ அவன் தான் சரியாகணும். சில தடைகளுக்கு போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது, நம்ம தான் நம்ம சரியாகணும். அல்லேலூயா. கர்த்தரும் பொறுப்பாக மாட்டார், சைத்தானும் பொறுப்பாக மாட்டான். நம்ம தான் நம்ம தடைகள். காலில் முள்ளு குத்திட்டுனா கர்த்தர் எடுப்பாரா, நம்ம எடுப்போமா? ஆனால் இங்கே நல்ல பிரச்சனையே கிடையாது. இங்கே முள் இல்லாத ஒரு ஊரில் இருக்கிறீங்க, ஆனால் நான் பிறந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் முள்ளாக தான் இருக்கும். முள் எடுக்கிறதே வீட்டில் வந்து எடுக்கிறதே வேலையாக இருக்கும். காலில் செருப்பை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிடும் முட்கள். ஆனால் உட்காந்து என்ன செய்யணும்? முள்ளை என்ன செய்யணும்? எடுக்கணும். என்ன கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? காலெல்லாம் வீங்கி போயிடும். அப்புறம் திரியை வச்சு அடிப்பாங்க. திரியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு இப்படி அடிப்பாங்க. அப்புறம் எருக்களம் பால் ஊற்றுவாங்க. அந்த முள் என்ன செய்யறதுக்கு? வெளியே வர்றதுக்கு. முள் வந்துருச்சுன்னா நம்ம தான் அந்த முள்ளை எடுக்கணும். அல்லேலூயா. இல்லை முள் இருக்கட்டுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னா இந்த ஸ்லிப்பர் செருப்பு இருக்குல்ல, அதில் முள் குத்தி ரப்பர் செருப்பு அதில் இருந்துக்கிறோம், தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கல்லில் மிதிச்சிங்கன்னா, நீங்கள் ஃப்ளாட்டாக போயிட்டீங்கன்னா என்ன தெரியாது? உள்ளே இருக்கிற முள் தெரியாது. ஆனால் ஒரு கல்லில் மிதிச்சிங்கன்னா அந்த இடத்துல கல் பட்டுருச்சுன்னா முள் என்ன செய்யும்? உங்களை நறுக்குன்னு குத்தும். நிறைய முள்ளை நாங்கள் எப்படி எடுப்போம் தெரியுமா? செருப்பை கழத்திக்கிட்டு வாயில் கடிச்சு தான் எடுக்கிறது. வாயில் கடிச்சு. ஏன்னா நமக்கு வந்த முள்ளை யார் தான் எடுக்கணும்? அதனால் ரீபேண்ட். நம்ம சில காரியங்களை மனம் திரும்பணும். அல்லேலூயா. சாத்தானுடைய தடை வரட்டும், மனுஷனுடைய தடை வரட்டும், எதிரிகள் வரட்டும். நம்மளும் ஃபாதர் மாதிரி எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். நீ என்ன செய்கிற தம்பி?
எதிரிகள் பெருகிட்டாங்க. நீ என்ன செய்கிற? எதிர்த்தழுவோர் எத்தனை ஆனாலும் ஏன்னா அவர் கூட இருக்கிறதுனால. ஆனால் சில முள்ளை யார் தான் எடுக்கணும்? அதுக்கு தான் பழமொழி சொல்லுவோம், முள் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. முள் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஊசி, தையலுக்கு ஊசி வைக்கிற மாதிரி எதுக்கு ஒரு ஊசி இருக்கும்? அப்படியே குத்தி கொட்டஞ்சி அப்படியே எடுத்துருவாங்க. அந்த முள்ளை நம்ம தான் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அந்த முள்ளை எடுக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யும்? வலிக்கும். நான் போன ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பட்ட வலி. ஏன்டா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போனோன்னே ஆச்சு. ஆனால் அதில் ஒரு மிரக்கலை நான் உணர்ந்தேன். நான் நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் ஐ நோ மை லார்ட் வெரி வெல். அல்லேலூயா, ஆமென். அப்போ முள்ளை எடுக்கும்போது என்ன செய்யும்? வலிக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். ஆனால் அந்த முள் உள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இந்த ஈத்தல் இருக்கும்ல, ஈத்த மூங்கி பார்த்துருக்கீங்களா? மூங்கில் மரமெல்லாம் அதில் முளை இருக்கும். முளை அப்படியே கிளம்பி வரும். ஒரு யானை போய் அதில் சவுட்டிடுச்சு, மிதிச்சிருச்சு. இப்போ யானை கால் பெரிய கால் இல்லையா? அந்த முளை போய் என்ன செஞ்சிருச்சு? அதில் உள்ள குத்தி நின்றுச்சு. இந்த யானை பெரிய பாடுபடுது. ஒரு நாள் ஒரு குறுக்கு வழியில் நிற்குது. ஒருத்தன் ஜாமான் வாங்கிட்டு போகிறான், ஒரு காட்டுவாசி போகிறான். அவனை பிடிச்சிச்சு. அவனை பிடிச்சி ஐயோ அவன் கத்துறான், என்னை கொல்றதே போச்சே. அவனை படுக்க போடுது. எப்படி இருக்கும் பாருங்க. அவனை நேரம் என்ன செய்யுது? படுக்க போட்டு இப்போ அந்த காலை என்ன செய்யுது? எப்படி இருக்கு? கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? காலை வச்சு அவன் நினைச்சான் நம்ம ஜீவன் இதோட. இது என்ன செஞ்சிச்சு? அந்த காலை இப்படி தூக்கி அவன் பயத்தில் இப்படியே தடவுது. மிதிச்சிருந்துச்சுன்னா அவன் சாணி ஆயிருப்பான். அது என்ன செய்யுது? இப்படியே தடவுது. தடவுன உடனே அந்த காலில் இருந்து அந்த முள் அவனுக்கு என்ன செய்கிறது? தட்டுப்படுறது. யானை அப்படியே கண்ணீரோடு நிற்குது. இவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சு என்ன செஞ்சானா, இவன் அந்த யானை காலில் இருக்கிற அந்த மூங்கில் முளைய குட்டிச்சு என்ன செஞ்சிட்டான்? இழுத்துட்டான். இழுத்த உடனே அது சலங்கட்டி போயிருந்துச்சு. சலம். அந்த சலமெல்லாம் யார் மேலே விழுந்துச்சு? அந்த அந்த குடியானவன்னா அந்த ஃபார்மர் மேலே விழுந்துச்சு. சலம், ஒரே சலம். இப்போ யானைக்கு என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீயாச்சு. உடனே அவனை தும்பிக்கையில் தூக்கிச்சு நேராக குளத்துக்கு கொண்டு போச்சு. அல்லேலூயா. குளத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்ய வச்சிச்சு? குளிக்க வச்சிச்சு. நல்லா குளிச்சு. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே இந்த வளர்ப்பு யானை நிறையா இருக்கும் இல்லையா? நம்மளை இந்த யானை என்ன செய்ய போகிறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லன்னு அவனை மறுபடி மேலே ஏற்றி அது நின்ன காட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை கொலையை விளக்குனா அங்கே நிறைய பையெல்லாம் இருக்குது. இந்த யானை வழிப்பறி யானை. இது என்ன செஞ்சுருக்கு? அந்த வழியில் போடுறவங்களாம் என்ன செஞ்சிருக்கு? பிடுங்கி வச்சிருக்கு. இப்போ என்ன செய்யுது? எல்லாத்தையும் இவனை ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகுது. கதை நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு காட்சி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில முள் இருந்து நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? அழுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய முள் எங்கள் அக்கா தான் எடுத்து விடுவாங்க. நான் காலை இப்படி வச்சுட்டு உட்காந்துருவேன். நிறைய முள் குத்தம். உடனே அவங்க தான் பின்னூசியை வச்சு கொட்டஞ்சி சும்மா நீ கத்திச்சுன்னா அப்படி அது முள்ளை எடுத்துட்டா அப்புறம் கால் ஊன்றதுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். சின்ன தடைகள் தான் பெரிய பர்வதமாய் மாறிடும். நீங்கள் அந்த முள்ளை எடுக்காமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுவாங்க? செப்டிக் ஆகும், கால் வீங்கும், சலம் வைக்கும். அப்புறம் நல்லா இருந்த கால் யானைக்கால் மாதிரி ஆயிரும். நம்ம கால் எப்படி மாறிடும்? அதனால முள்ளை என்ன செய்து விட வேண்டும்? ஆமென். மனுஷரால் வருகிற தடைகளை நீக்கி போட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உன் தடைகளை நீக்குகிறவர்.
நிறைய பாயிண்ட் எல்லாம் குறித்து முடிக்க போகிறேன் பாருங்க. இந்த தடைகள் ஆமென் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நீங்குகிறது? ஹல்லேலூயா. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது த பவர் ஆஃப் காட். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரம் செயல்படும் போது என்ன நடக்கும்? தடைகள் உடையும். எல்லாரும் சொல்லுங்க. இந்த சாத்தான் கொண்டு வர அத்தனை தடையும் தேவனுடைய வல்லமையினாலே உடையும். அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். ஓ ஹல்லேலூயா, the power of Jesus. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யும்? எவ்வளவு மலை தடையா இருந்தாலும் அந்த தடையை உடைக்கும். அந்த தடையை உடைக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எந்த தடையும் அவரால் என்ன செய்ய முடியும்? உடைத்து எரிய முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அந்த தடை எப்படி உடைந்தது? ஜெபத்தினாலே உடைந்தது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:30-31 வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆமென், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆமென் கூடி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஜெபம் பண்ணினார்கள். எப்படி சொல்லி ஜெபம் பண்றாங்க? இயேசுவே உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை சுகமாக்கும்படி நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் சொல்லும்படி அருள் செய்யும் ஜெபம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுங்க. சத்துரு தடையை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வரும்போது உபவாசித்து ஜெபியுங்கள். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் உடைச்சிடுவாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க எல்லாரும். ஓ ஹல்லேலூயா. the power of God. தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? தடைகளை எல்லாம் உடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒற்றை மணிக்கு ஒரு பிரார்த்திச்சா மதி. 1 மணி நேரம் நீங்க ஜெபிச்சிங்கன்னா போதும். தனிமையில் ஜெபிக்கணும். உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணுவார், உன்னை பயன்படுத்துவார், உன் வேலையை ஆசீர்வதிப்பார். நீ எதிர்பாராத அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ தரித்திரம் இருக்கவே மாட்டேன். எப்பவும் பரிசு நிறைஞ்சிருக்கும். ஆமாம், என் பரிசை காணும். எப்பவும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் should be alone. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா லேபோ செல்போனே, அப்பா லேபோ. 7,000 மணியில் இந்த பாட்டை பாடினேன் பாருங்க. இந்த செல்போனை தூக்கி, அது எப்படிங்க? நீ செல்போனில் தான் இப்போ ஐபிஎல்லே பார்க்குறேன். தூக்கி எறிஞ்சிட்டு 1 மணிக்கூர் மதி. God will change your total life. You will get blessing upon blessing. Hallelujah. இயேசுவை செயல்பட அனுமதியுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட அனுமதியுங்கள். 1 மணி நேரம் கொடுத்து பாரு. உன்னை அவர் உயர்த்துவாரு. 10 1 பங்கு கொடுத்து பாரு. கடனே இல்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் 1 மணி நேரம் அப்பாவுக்கு கொடுக்க முடியலையா? ஜெபம் தடைகளை உடைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எவனும் எழும்பிட்டு பாரு உனக்கு விரோதமா. ஒரு ஊரே உனக்கு விரோதமா எழும்பட்டும். உன் முழங்காலுக்கு தான் சாத்தான் பயப்படுவான்.
ரத்தம் ஏறி இங்கிலாந்தை அரசாண்டிருந்த வேளையில ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜான் நாக்ஸ் என்கிற வாலிபன் முழங்கால் போட்டு அவ பயப்படுவாளாம். அவ முன்னால வெடிகுண்டே விழுந்தாலும் அவ பயப்பட மாட்டா. ஆனா ஒரு மனிதனுடைய முழங்காலுக்கு அவ பயப்படு. அந்த வாலிபன் தான் ஜான் நாக்ஸ். உடைய முழங்கால என்னதை சம்பி செய்கிற நீயே? உன் முழங்கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறியா? உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு, உன் வாழ்க்கையின் மேன்மைக்கு, உன் வாழ்க்கையில் வருகிற தடைகள் உடைகிறதற்கு உன் முழங்கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உன் முழங்கால யூஸ் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். நான் முடிக்கிறேன். ஆனால் இதை சொல்லணுங்கிற ஒரு இந்த ப்ரேயர்லாம் 12 ஹவர்ஸ்லாம் முழங்கால் நின்று ஜெபிக்கிறது தான் எனக்கு பழக்கம். பாஸ்டர்ஸ் ப்ரேயரில் எல்லாரும் சேரில் உட்காந்துருப்பாங்க, நான் மட்டும் முழங்காலில் நிற்பேன். 10 நிமிஷம் நிற்பேன், எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவாங்க. ஆனால் சாத்தான் பார்த்தான். நான் போன வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த சபையில் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருந்த போது திடீரென்று சாய்ந்து விழுந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை முழங்கால் போட முடியலை. அதனால என்ன நடக்கு தெரியுமா? எங்கள் பாஸ்டர்ஸ் ஜபம் எல்லாரும் சேரில் உட்காந்துக்கிறாங்க. நான் ஒரு நாளும் சேரில் உட்கார விரும்ப மாட்டேன். ஜபம்னா போதகர்களை திட்டுவேன். உங்கள் சர்ச்சில் உபாச கூட்டத்தில் நீங்கள் சேரில் உட்காந்தா பாஸ்டர் ஜபம் நடத்துவீங்க அப்படிமே. அருமையானவர்களே, எப்படியெல்லாம் நமக்கு தடையை உண்டாக்கணும். இன்னைக்கு வர என்னுடைய முழங்கால என்னால் முடக்க முடியலை. ஆனாலும் என் வாயை கட்ட முடியலை. பிசாசால வாயை கட்ட முடியலை. திட்டங்களை முடக்க முடியலை. முதல் 12 மணி நேர ஜபம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். 2வது பண்ண முடிக்க உதவி செஞ்சார். இப்போ அடுத்த திங்கட்கிழமை 3வது 12 மணி நேர ஜபம் பத்ராப்பில். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சம்பிடிட்டே இல்லைங்க. எனக்கு அதை பற்றி கவலைப்படலை நான். ஆனால் ஜெபிக்கிற ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும். அது முழங்காலில் நின்று வேதம் ஒரு வாலிப பிள்ளை படிச்சுட்டா அவனுடைய வாழ்க்கையிலே அமாசிங் காரியத்தை காண முடியும். தடைகள் உடையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பையங்க 60 வயசு ஆள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. முழங்கால் போடுறதில்ல, சப்பானி மாதிரி உட்காந்துக்கிறேன். முழங்கால்கள் தான், ஜான் நாக்ஸனுடைய முழங்கால் தான் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தடைகள் உடையும். ஆமென். ஜெபிக்கும் போது தடைகள் உடையும். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிற நேரம் ஆயிடுச்சு. ரீமா ராதா ரக்கா ராமா லாபா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து துதிங்க, அமைதியாக இருக்காம. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா தடைகளும் உடையட்டும். நல்ல முழங்கால நில்லுங்க. நல்ல முழங்கால நின்று பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப் முழங்கால நிற்காதீங்க. முடியாதவங்க எந்திரிங்க. யாரும் உட்காந்துருக்க கூடாது. ஹல்லேலூயா. யாரும் உட்காந்துருக்காதீங்க. முடியலைன்னா எந்திரிங்க. ஆமென். முடிஞ்சிச்சுன்னா முழங்கால நின்று நல்லா கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம்.